welcome the rockstar DSP. அத்தா சார். எஸ். அவசரமா கிளம்புறீங்களா? அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் கிளம்பிட்டு இருக்கேன். ஏன், ஏதாச்சும் பேசணுமா என்கிட்ட? ஆமா அத்தா சார், பேசவா? என்ன பேசவா? அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? என்னன்னு சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல அத்தா சார், நேத்து நீங்க கம்பெனி ஆளுங்களுக்கு புது துணி குடுக்கறத பத்தி பேசுனீங்கல்ல. கறி விருந்து வச்சு புது துணி கொடுப்போம்னு. எஸ். ஏன், உனக்கு வேற ஏதாச்சும் செய்யணும்னு தோணுதா? தோணுதுன்னா சொல்லு நந்தினி, அதையும் சேர்த்து நாம பண்ணிடுவோம். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்கு ஒரு யோசனை தோணுது, அத சொல்லலாமா வேண்டாமான்னு. இதுதானே? கம் ஆன் நந்தினி, நீ என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லு. யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ். ஓகே ஓகே, கம் ஆன், என்ன தோணுது சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, நடக்க போறது நம்ம வீட்டு கல்யாணம். நாம எல்லாரும் புது துணி போட்டு கொண்டாடுவோம். நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்க எல்லாரும் அதுக்கு வருவாங்க தானே? நிச்சயமா வருவாங்க. அவங்களுக்காக நாம தனி பந்தியே போட போறோம் நந்தினி. ஆனா அவங்க பழைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தானே கல்யாணத்துக்கு வரணும். நம்ம கல்யாணத்துக்கு தானே அவங்களுக்கு புது துணி எடுத்து கொடுக்கறோம். அது எதுக்காக கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டா அவங்களும் கல்யாணத்துல புது துணி போட்டுட்டு கலந்துப்பாங்கல்ல, அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கறி விருந்து வச்சு கொடுக்கறத கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவங்களும் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி நினைச்சு கலந்துப்பாங்க. கறி விருந்து வேணா லேட்டா வச்சுக்கலாம். பிரில்லியன்ட். இந்த ஆங்கிள் நானும் டாடியும் சத்தியமா யோசிக்கவே இல்ல பாரு. சூப்பர் ஐடியா நந்தினி. டன். நீ சொல்ற மாதிரி அப்படியே பண்ணிடலாம். ஐயா கிட்டயோ அம்மா கிட்டயோ சொல்லாம நீங்களா முடிவு எடுத்துறாதீங்க. எனக்கு புரியுது உன்னோட டென்ஷன். ஆனா இத பாரு, டாடி இத கேட்டாருன்னு வெச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷப்படுவாரு நிச்சயமா. ஆனா என்னோட தாய் குலத்தை பொறுத்த வரைக்கும் நாம ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்டாங்க. அதுலயும் குறிப்பா நீ சொன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. சோ பெட்டர் நாம அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணாம இருக்கிறதே பெட்டர். சரியா? இத பாரு, நீ கவலையை விடு, டாடி கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகேவா? நம்ம வர்க்கர்ஸ் சுரேகா கல்யாணத்துக்கு புது Dress நீ நினைச்ச மாதிரி போட்டுக்கிட்டு வந்து கலந்துக்குவாங்க. ஓகேவா? அதுக்கு நான் கேரண்டி. உனக்கு இப்ப ஹாப்பி தானே? ஹாப்பி தானே? ஒரு நிமிஷம். உங்க அண்ணன் மச்சான் எங்கடா இருக்க? ஆபீஸ்லயா? டே சூப்பர்ரா, ரொம்ப நல்லதா போச்சு. உன் தங்கச்சி இருக்காளே என் நந்தினி, செம்ம பிரில்லியன்டான ஐடியா கொடுத்திருக்கா மச்சி. ஆமா டே, அது ஒண்ணும் இல்லடா, சுரேகா கல்யாணத்துக்கு நம்ம வர்க்கர்ஸ் எல்லாருக்கும் Dress கொடுக்கணும்னு நினைச்சோம்ல. ஆமா, அது ஆக்சுவலி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தானே கொடுப்போம். ஆனா நந்தினி என்ன சொல்றா தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 நாள் முன்னாடியே கொடுத்தோம்னா வர்க்கர்ஸ் எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்கன்னு சொல்றாடா. இந்த ஐடியா சூப்பரா இருக்குல்ல மச்சான்? ஆனா இந்த ஐடியா எனக்கு வரலடா இதுக்கு முன்னாடி. ஆமாடா. முக்கிய செய்திகள். கேரளாவில் தனது மாமியாரை நூதனமான முறையில் கொலை செய்த மருமகன். போலீசார் துப்பு துலக்கி மருமகனை கைது செய்தனர். மாமியாரை கொலை செய்ய முடிவு செய்த மருமகன் வேறு ஒரு நபரிடமிருந்து ஒரு விஷப்பாம்பை வாங்கியுள்ளார். அந்த பாம்பை வைத்து மாமியாரை கடிக்க செய்து கொலை செய்திருக்கிறார் இந்த ஆசாமி. தீவிர விசாரணையில் இந்த உண்மையை போலீசார் கண்டுபிடித்து அந்த மருமகனை கைது செய்துள்ளனர்.